எல்லோருக்கும் வணக்கம். ஆமா, இப்போ இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பல யூடியூப் சேனல்கள் முடக்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பல பேர்த்த சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப்ல சேரணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பல பேர் ஃபாலோ பண்ற ஒரு பணம் வாங்கிட்டு அவங்க ஆத்தரைஸ்டே பண்ணல செபி இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அட்வைஸ்களை அவங்க பணத்தை வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் அது போன்ற சேனல்கள் முடக்கப்படுகின்றன. சேனல்கள் முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னா எப்படியும் தொடர்பு கொள்ள முடியாது. மறுபடியும் அவங்க ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு தன்னிலை விளக்கம் சொன்னாதான் அது மறுபடியும் பரவ ஆரம்பிச்சு அந்த சேனல் க்ளோஸ் ஆகி இது ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நான் இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு சேனல் இந்த நம்ம நண்பனுடைய தகவலை பார்த்த உடனே இப்போ ஒரு சேனல் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் ஒரு தகவலை தெரியப்படுத்தணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் வராது. ஏன்னா இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ தட் என்னைக்காவது ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும், ஏன் இப்படி ஆச்சு என்னாச்சு அப்படின்ற சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் அப்படின்றது கிடைக்கும். மற்ற இடத்துலலாம் இன்ஸ்டாகிராமோ அல்லது டெலிகிராமோ போனோம்னாவே அதில் ஏகப்பட்ட போலிகள் இருக்குது. ஜென்யூன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த யூடியூப் ஒன்று தான் இருக்குது. அதனால் இதுலேயே இன்னொரு சேனல் என்பது ஓப்பன் பண்ணி அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோக்கள் என்பது வர்றது ரொம்ப ரேர் தான். என்னைக்காவது வீட்டம்மா கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது ஒரு சேலை கடையில் உட்கார வச்சுட்டு நம்மளை அனாதையை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் கேர்ளிடமோ அல்லது ஒரு சேல்ஸ் பாயிடமோ பேசுவதை ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடலாம். அந்த மாதிரி அந்த தேவை ஒன்று பண்ணலாம். பட் இதில் எதுவும் வீடியோக்கள் வரலினாலும் என்னைக்காவது ஏதாவது நடந்ததுன்னா ஒரு தகவல் பரிமாற்றத்துக்காக இந்த தியாகுஸ் வியூ அப்படின்றது ஒரு லிங்கை போட்டு விட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நான் வந்து செபியினுடைய இந்த நிசம் சீரீஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்ற எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கி இருந்தாலும் நான் இன்னும் இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. கோர்சஸ் நடத்துறதுலையோ அல்லது மற்ற மீட்டிங்கள் வெளியே போய் மீட்டிங் பண்ணுறதுலையோ அல்லது இந்த கால்ஸ், அதாவது ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கோர்ஸ் எடுக்கிறது வேற, மீட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வேற. பட் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரினாவே இது சர்டிஃபை வாங்கினா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் போய் செபியில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதெல்லாம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் செபியினுடைய அட்வைஸராக இருக்கார் அப்படின்னா திரு அர்ஜுன் அவர்கள் தான். ஸோ அந்த மாதிரி போய் பாஸ் பண்ண மட்டும் பத்தாது, போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நம்மளுடைய பணம் நெட்வொர்த் எல்லாம் எவ்வளவு இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதில் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் என்பதை ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட்டிங் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு சீரியஸாக அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய லெவலில் ஒன்ஸ் இதெல்லாம் வந்து தம்மா துண்டு. இந்த யூடியூப்ல இருக்கிறது, இந்த மாதிரி நியூஸ் வாசிக்கிறதெல்லாம் தம்மா துண்டு. ஒன்ஸ் இந்த மாதிரி பெரிய லெவலில் கோர்ஸு கால்ஸ் இது மாதிரிலாம் போனோம்னா அது ஒரு கார்பரேட் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 கிளைண்ட்டுக்கு 5000 ரூபாய்க்கு கால்ஸ்னா அப்போ என்னாச்சு? அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் லெவல். ஸோ அந்த மாதிரி போகணும்னா அதுக்குண்டான செட்டப் இருக்கணும். நம்மளே துபாய் இது போகிறோமா இல்லை இங்கேயே உட்கார்ந்துருக்கிறதா என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சீரியஸாக இந்த மாதிரி பெரிய லெவலில் போகணும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் பல வகையில் இந்த யூடியூப்குள்ளே வர்றாங்க. அதனால தான் இந்த சேனல்கள் முடக்கப்படுகின்றன. அதனால் எப்போவுமே செகண்டாக ரொம்ப நியூட்ரலாக தியாகுஸ்னு வியூஸ் வச்சிட்டோம்னாக்கா என்னத்தை வேணாலும் பேசலான்னு வச்சுக்கினுங்களேன். அது மாதிரி இப்படி ஒரு சேனல் இருக்கிறது நல்லது தான். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல். நான் அந்த திருப்பூர் புல்ஸ் சேனல் ஆரம்பித்தப்ப ஃபஸ்ட் என் ஒய்ஃப்கே தெரியாமல் போய் அவங்க ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப்னு அனுப்பிச்சி விட்டு அவங்கள ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஆக்கிட்டேன். அதே மாதிரி இந்த முறையும் போய் அந்த ஃபோனில் எடுத்து இப்படி பண்ணி விட்டுறணும். நண்பர்களே, சமீபத்தில் சில நாட்களாக மார்க்கெட் சரியில்லாதனால பல பேர்த்துக்கு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்பது கொஞ்சம் இறங்கிடுச்சு கடந்த சில நாட்களில். ஒரு நண்பர் சொல்கிறாரு, கடந்த 10 நாட்களில் ஆல்மோஸ்ட் 2,80,000 ரூபா போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போயிடுச்சு. என்ன கொடுமையாக இருக்குது அப்படின்றாரு. இத்தனைக்கும் மார்க்கெட் இறங்கவே இல்லை. அந்த முக்கியமான மேஜிக் நம்பர் 25,000 என்பது இன்னும் உடையவே இல்லை. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மனசுக்குள்ள கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பெரிய தகவல் என்பது வரல. இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அடுத்த வாரம் கடந்த 5 நாட்களில் 292 பாயிண்ட் குறைந்தது தான் மிச்சம். அடுத்த வாரத்தில் இந்த பாயிண்ட்டை மீட்டெடுக்க போகிறானா அல்லது இன்னும் 200 பாயிண்ட் கீழே இறங்க போகிறானா அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்குது.
இந்த வாரத்தில் மிக முக்கியமான தகவல் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் தான். அது நம்மளுடைய மார்க்கெட்டை காப்பாற்ற தவறிவிட்டது அப்படின்றதான் சொல்லணும். இனி அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்னுடைய ரிசல்ட் வருது. அது அடுத்த வாரத்தில் வியாழன் வெள்ளி மற்றும் அதுக்கடுத்து திங்கக்கிழமையில் ஏதாவது மிகப்பெரிய மூவ்மெண்ட் ஏதாவது கொண்டு வருதா மார்க்கெட்டில் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, உண்மையிலேயே வட்டிக்கு விட்டு வாங்குறது நல்ல தகவல்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வெயிட்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஒரு இடத்துல இருந்து வாங்குறாங்க, அப்புறம் இன்னொருத்தருக்கு வட்டிக்கு விடுறாங்க. அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை அவங்களுடைய வருமானம் ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களுடைய டீம் எல்லாம் இருக்குது அதை ரெக்கவரி பண்ணுறது. இதே தனிப்பட்ட ஆட்கள்னால முடியுமா அப்படின்றது தெரியல. ஒரு நண்பனுடைய ஐடியா எப்படி இருக்குன்னா, எனக்கு வயசு 34 ஆகுது, சிங்கப்பூரில் ஐடியில் இருக்கேன், ஐடியில் இருந்தாவே 40 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டோம்னாக்கா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 40க்கு மேலே இப்போ வந்து கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஸ்ட்ரெஸ்ஸில் பல நோய்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், ஷேர் மார்க்கெட்டையும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்ததையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டை விட இதுவே பரவாயில்லையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எனக்கு 2 லட்ச ரூபா நஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, அவர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஷேரில் வந்து போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றப்பல. பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் கீழே எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு அந்த கேண்டிலுக்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அல்லது பிரேக் அவுட் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு ப்ரீவியஸ் லெவலில் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கீழே போயிட்டு என்ன பண்ணுறது, தாங்க முடியாது அப்படின்றதுனால தான். சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, லாஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த லாஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிறிய லாஸாக இருக்கும்போது கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 100 ரூபாய் அப்படின்ற ஒரு பங்குல ஒரு 5 ரூபா தான் லாஸ் அப்படின்னா அது மிகவும் குறைவான லாஸ். அதே அந்த 100 ரூபாயை 50 ரூபா வரைக்கும் போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னாக்கா அப்புறம் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்ட மாதிரி தான். ஒரு நண்பருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன செஞ்சுட்டான்னு சொல்லி இப்போ இந்த ஜேபி பவரை இவ்வளோ தூரம் ஏற்றி விட்டுட்டாங்க. என்கிட்ட ஒரு 10,000 குவான்டிட்டி இருந்தது, அதை 18 ரூபாயில் விற்று விட்டேன், அதுக்கப்புறம் தான் இவன் ஏறி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பல நாட்கள் இந்த பங்கை மேலே ஏற விடாமல் இவர் தான் தடுத்து நிறுத்தியிருப்பார் போல. இவர் விற்ற அடுத்த க்ஷணமே இந்த பங்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபா ரேஞ்சிலேருந்து 23.70 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்கு என்ன ஒரு மிக முக்கியமான தகவல்னா, மீடியாக்களில் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜேபி பவர் 8 ஜூலையில் வந்து தன்னிலை விளக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏதாவது தகவல் இருந்ததுன்னா நாங்களே சொல்லுவோம், எதுக்காக எங்கள் கம்பெனியில் திடீர்னு இப்படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியல, அது பியூர்லி மார்க்கெட் டிரைவனாக தான் இருக்கும் போல். திடீர்னு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதனால் அது ஏறி இருக்கு. மற்றபடி ஏதாவது தகவல் இருந்தால் நாங்கள் இப்போ எதுவும் சொல்கிற அளவுக்கு எந்த தகவலும் இருந்தால் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ மீடியாக்களினுடைய தகவல்கள்னால இது இப்படி உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுச்சு. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, 18ல் விற்றதுக்கப்புறம் அது கீழே வந்துடும் இது நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவன் 18 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு தொடர்ந்து 23 வரைக்கும் போயிட்டான். ஆஹா, மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே உருப்படியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஷேரில் ஒரு பங்கு தாங்க நான் வாங்குவேன், ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வாங்குவேன் என் ராசிக்கு. ஆமாங்க, இவர் சொல்கிறது கரெக்டு தான். நானும் பல பேர்த்தினுடைய அக்கௌண்ட்டுகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு 40 ஷேருமே வாங்கட்டுமே, 40மா என்ன மேலே ஏறி இருந்திருக்கு, எவனாவது கீழே இறங்குறான் ஏறுறான், அப்புறம் கடைசியில் 40க்கு ஏவரேஜ்னு பார்த்தா மீதி போனால் ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் நினச்ச உடனே மேலே நினச்ச மாதிரி மேலே போகிறானு, மற்றவனெல்லாம் கீழே போயிட்டு தான் வர்றான். அப்போ 30 ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 50% மேலே எடுக்கப்பட்ட பங்குகள் கீழே போயிட்டு தான் மேலே வர்றான். அதனால் இந்த நண்பர் அவருடைய ஐடியா என்னென்னா, எந்த பங்காக இருந்தாலும் நான் ஒரு ஷேர் தான் வாங்கணும், அதுக்கப்புறம் அது 20% கண்டிப்பாக இறங்குவான், ஏன்னா என் ராசி அப்படி, அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன், இதனால் என்னுடைய வின்னிங் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவர் 2 வருஷமாகவே இந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு போல. ஸோ 2 வருஷம் முடிச்சு அவருடைய அவுட்புட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டிருக்காப்புல. ரொம்ப நன்றி. ஆனால் அவன் ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம் இன்னும் 20 அல்லது இன்னும் ஒரு 70%லாம் சமீபத்தில் ஜீல் அப்படின்ற பங்கு அப்படி தான் 70% வரைக்கும் இறங்கிட்டு அப்புறம் ஒரு 60% என்னமோ மேல் நோக்கி ஏறி வந்தான். ஸோ எந்த இடத்துல திரும்புவான்னு தெரியாது. பட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, முதல்ல இருந்ததை விடவும் 20% கீழே எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உச்சாணி கொம்பில் போய் மாட்டிக்கிட்டாவே கும்பாதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எம்சிஎக்ஸ்னு ஒரு பங்கு, அவன் இப்போ தான் மேலே ஏறிட்டு வந்தான், கீழே எல்லாம் வாங்க விட்டுட்டு நான் போய் மேலே வாங்கிட்டேன். அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா லாஸில் இருக்குது. ஸோ உச்சியில் எடுத்தோம்னாவே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை தான் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்கிறார். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸு கம்பேர் பண்ணி பார்க்கல, ஒரு பங்கு இறங்கினதுக்கப்புறம் வாங்கினாவே நல்லது தான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணும். இவர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு. இதையே தான் வாரன் பஃபட் அவர்கள் ப்ராக்டிக்கலாக நம்மகிட்ட எடுத்துலாம் இந்த மாதிரி தகவல் காமிக்கல. பட் அவர் பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட் எப்போ வீழ்ச்சியில் இருக்கோ, when there is a blood bath in market, அப்போ தான் நல்ல பங்குகளை கன்சிடர் பண்ணுன்றது அவர் சொல்கிறாரு. அதுதான் கிட்டத்தட்ட இவர் 2 வருஷமாக பேக் டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருப்பார் போல. ஸோ அந்த ரியல் டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன நண்பருக்கு நன்றி. அதாவது இப்படி மேலே உச்சியிலிருந்து ஒரு பங்கு அப்படின்றதுக்குள்ளே கால் வைப்பார் போல். அப்புறம் அங்கேருந்து ஒரு 20% இறங்குச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தான் என்னுடைய ரியல் ஆட்டமே இருக்குது, அது வரைக்கும் அது ஒரு டெஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து அதனுடைய தகவல் அப்படின்ற சொல்கிறாப்புல. நண்பரில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இன்னொரு நண்பர் இதே மாதிரி ஏவரேஜ் பண்ணி வெளியே வந்திருக்கார். இந்த பங்கு என்னன்றது எனக்கு மைண்டில் ஞாபகமே இல்லை. ஏதோ ஒரு பங்குன்னு வச்சிங்களேன், முன்னணி பங்கு அந்த மாதிரிலாம் இல்லை. என்விரா இன்ஃப்ரா அப்படின்ற பங்குல 7 மாதம் லாக் ஆகியிருந்திருக்கார் மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா எப்படியோ ஏவரேஜ் பண்ணி வெளியே வந்தாரா, எப்படி வந்தாருன்னு தெரில, ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துட்டாப்புல. இனிமேல் அந்த வின்னிங் ஃபார்முலா எஸ்ஐபி மூலியமாக மட்டும் இனி மார்க்கெட்டை அணுகிறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்புல. இப்படி 100க்கு ஆல்மோஸ்ட் 95 பேர்த்துக்கு மேலே இப்படி மார்க்கெட் இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கு. தவறுகளை திருத்தி கொள்ளும்படியாக எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோவில் 4-5 லட்ச ரூபாய் காணலாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ ப்ளஸ் 1 லட்சமோ 2 லட்சமோ வந்திருக்கும். ஸோ அப்படி மார்க்கெட் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இனிமேல் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தெரியாத பங்குகளை இறங்கி இருந்தாக்கா மறுபடியும் அதெல்லாம் விட்டுட்டு என்ன தொழில் பண்ணுறாங்க, இந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்ற புரிதலுக்குட்பட்ட பங்காக மாறி வந்துடணும் அப்படின்னு இந்த நண்பர் முடிவு பண்ணியிருக்காப்புல. ஒரு நண்பர் ஒரு மாதிரி கடுப்பாயிட்ட, இந்த கிரானுவல்ஸ் ஃபார்மா அப்படின்னு ஏதோ ஒரு பங்கு சொல்கிறாப்புல. இது ஏன் தொடர்ந்து கும்பா குட்டிகளை போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு 52 வீக் லோ நோக்கி போய்கிட்டே இருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாப்புல. மேபி அந்த ஷேருக்கு இது வச்சிருக்காரா என்னன்னு தெரில. இந்த வகையில் இந்த கிரானுவல்ஸ் இந்தியா அப்படின்றது சமீபத்தில் ஒரு 152 கோடி லாபம் அப்படின்னு காமிச்ச பங்கு தான். அது நஷ்டம் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் இவனை ஏன் கீழே போற வச்சிருக்காங்கன்னா, அந்த ட்ரம்ப் அவர்கள் தான் அதுக்கு காரணம். ஃபார்மா இண்டஸ்ட்ரி சமீபத்தில் பெருசாக மேலே வராதுக்கு அவரும் ஒரு காரணம். இப்போ கனடாவை பற்றி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பேச போறாருன்னு தெரியல. ஆஹா நண்பர்களே, இங்கே கவனிச்சிங்களா, ஒரு நண்பர் 44 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கி 480 ரூபாய்க்கெல்லாம் போக விட்டு லாபம் பண்ணியிருக்கார். ஆல்மோஸ்ட் 3 வருட லாபம் புக் பண்ணிட்டாப்ல. ஆனால் அந்த லாபத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் வீட்டம்மா கையில் கொடுக்கறதுக்கு பதுவாக இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போயிட்டு ஒரே வாரத்தில் மொத்தமாக போயிடுச்சு. இவர் பேரே ட்ரேடு வேணாம் ப்ரோ அப்படின்னு தான் வச்சிருக்காரு. நொந்து போயிட்டாருல மனுஷன் நொந்து போயிட்டு ட்ரேடே வேணாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் பேரே வச்சிருக்காரு. ஆமாம், இதை போய் நீங்கள் வீட்டம்மா கிட்ட சொன்னீங்கன்னா இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு அவங்க அம்மாலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சொல்லி உங்கள் மானத்தை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வஞ்ச புகழ்ச்சி அணியா இல்லை சாதாரணமாக சொல்கிறாங்களாங்கவே நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ உண்மையிலேயே ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது பல பேர்த்துனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தியிருக்கு. சந்தோஷம் ஏற்படுத்தி இருக்கிறது மிக குறைவான ஆட்களுக்கு தான். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை கொண்டு போய் நான் 4 பேர்த்துக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கோர்ஸ் விற்று கூட சம்பாதிச்சிடலாமே ஒழிஞ்சு, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே இறங்கி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான, மிக மிக ரொம்ப திறமைசாலியாகவும் இருக்கணும், பாக்கியவான்களாகவும் இருக்கணும், சைக்காலஜிக்கலி ரொம்ப ஹெவியான ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளுகளாகவும் இருக்கணும். ஸோ இது பல பேர்த்துக்கு சந்தோஷம் தந்ததை விடவும் துக்கத்தை தான் கொடுத்துருக்கு ஆப்ஷன் ரிலேட்டடு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இப்போ 100க்கு ஆல்மோஸ்ட் 90 பேர்த்துக்கு மேலே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த புல்தடிக்கு பயில்வான் எங்கேயாவது தொடர்ந்து இறங்குச்சுன்னா அப்புறம் அவங்களும் கொஞ்சம் துக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் துக்கம் மாறி மாறி வருது கையில் இருக்கிற சேம் பொசிஷனுக்கு. ஆனால் இங்கே பொசிஷன் ஒரே வாரத்துலையோ அல்லது ஒரே மாதத்துலையோ அல்லது அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பாடுபடணும்.
பாடுபட்டு மறுபடியும் கும்பாயிடுச்சுனாக்கா அப்புறம் மறுபடியும் தலையில் துண்டு தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் எனக்கு தெரிஞ்சு பல பேர்த்த போட்டு தான் தள்ளியிருக்கே ஒழிஞ்சு சந்தோஷத்தை கொடுத்த ஆட்கள் ரொம்ப கம்மி. இன்னொரு நண்பருமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பணத்தை பல்வேறு பங்குகளை நான் பிரித்து போட்டுருவேன், எது லாபம் வருதோ அதை புக் பண்ணிவிட்டு எது நஷ்டத்தில் இருக்கோ அதை கொஞ்சம் ஏவரேஜ் பண்ணி அப்புறம் அதை எப்போ திரும்ப லாபம் வருதோ அப்போ அதை விற்றுட்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நண்பர்களே, 4-5 நாளாக மார்க்கெட் சரியில்லை, இருந்தாலும் ஒரு லக்கி கை அப்படின்னாக்கா ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நைக்கா அப்படின்ற ஒரு பங்கு அதில் என்னோடது 1000 குவான்டிட்டி போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. 210 ரூபா ரேஞ்சில். அது எந்த 210 ரூபான்னு தெரில, போன வருஷத்தில் இருந்த 210 ரூபா ரேஞ்சில் போய் மாட்டினாரா, இல்லை அதுக்கு முன்னாடி 2022களில் இருந்த 200 ரேஞ்சில் போய் மாட்டினாரா, எந்த 200ன்னு தெரில. பட் இவருக்கு இப்போ என்ன சந்தோஷம், கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இவருக்காகவே சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இந்த நைக்கா முடிவு பண்ணிடுச்சு போல. கடந்த 3 நாட்களாக அப்படியே மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போய் ரொம்ப சந்தோஷமாக அவர் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, 6 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காரு, அப்போ ரொம்ப துக்கமாக இருந்திருப்பார் போல். இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது பரவாயில்ல, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த பங்கு சமீபத்தில் 150 ரூபாயிலிருந்து 217 ரூபா வந்திருக்கான். இதுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னா, அது லாஸ் மேக்கிங்காக போகல, அது ஒன்று தான் இவனுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வெறும் 5 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி இப்போ 19 கோடி அப்படின்ற மாதிரி முன்னேறி வந்திருக்கு. ஒரு நண்பர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு, அதாவது செயற்கை தங்கம் பற்றி சொல்லுங்க, ஏன்னா செயற்கையாக தங்கம் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தங்கத்துக்கு மதிப்பு குறைஞ்சிருமில்ல, அப்புறம் எல்லாரும் எதுக்கு ஒரிஜினல் தங்கத்துக்கு நிலத்தை தோண்டி எடுக்கிறதுல நாங்கள் செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்கணும், 2 கெமிக்கலை விட்டு கலந்து வர தங்கத்தை நாங்கள் வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார் போல். பட் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே டெக்னிக்கல் ப்ரொபோசல்னு ஒன்று இருக்குது, கமர்ஷியல் ப்ரொபோசல்னு ஒன்று இருக்குது. டெக்னிக்கலி இந்த மாதிரி செயற்கை தங்கம் உருவாக்குறதெல்லாம் டெக்னிக்கலி பாசிபிளாக இருந்தாலும், அந்த ப்ரொபோசல் நல்லபடியாக இருந்தாலும், இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடிஞ்சாலும் அதனுடைய கமர்ஷியல் ப்ரொபோசல் என்பது கும்பா பாடிடும். ஸோ அவன் சொல்கிற ரேட்டுக்கும் இப்போ நேச்சுரலாக நம்ம தூண்டி எடுத்து பாலிஷ் பண்ணுறது ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் இப்போதைக்கு இது ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அட கடவுளை, இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் 6 நாளைக்கு முன்னாடி நினச்சது கரெக்டாக போச்சு. இவர் என்ன பண்ணாருன்னு தெரில. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணேன், ஏதோ மார்க்கெட்டை மேலே பிரியப்பட்டு அப்படியே கூட பேசிகிட்டு இருந்தோமே, 100க்கு 90 பேர்த்துக்கு மேலே பல முதலீட்டாளர்களை மார்க்கெட் மேலே ஏறி வந்து காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு இவருக்கு ஏதோ ஒரு 15,000 ரூபா கண்ணில் காட்டுது. அவருடைய மனசு வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கும் போல், எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்ட்டு. என்ன பண்ணாருன்னு தெரியல. பட் இப்போ 6 நாள் கழிச்சு இவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றது தெரியல நம்மளுக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கே லேசாக ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு இவருக்கு 15,000 ரூபா லாபம்னு வந்து இவரை காப்பாற்றி விட்டுருக்கு. அதுக்கடுத்து இந்த 6 நாள் என்னாச்சுன்னு அவர் சொன்னால் தான் தெரிய வரும். இதில் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக மாசமானால் ஒரு 30,000 ரூபா வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பார் போல். ஆனால் அதெல்லாம் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரில. அதுக்கெல்லாம் ஒரு குண்டா சைஸில் மச்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அந்த சைஸில் மச்சம் வேணும்னா உங்களுக்கு அந்த பின்னாடி முதுகுலையோ அல்லது வயிற்றுலையோ தான் இருக்கணும், அவ்வளோ பெரிய மச்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நன்றி, வணக்கம்.